அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புதிய ரெசிபியோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு ஜூஸியான டேஸ்டான சுருட்டப்பம் தான் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டுக்கு சுருட்டப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான மாவை கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இப்போ 2 கப் கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கப் வேண்டாலும் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ சுருட்டப்பது கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்திக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சம் கலருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, மிச்சம் சேர்த்துற வேணாம். அப்போ எங்களுக்கு அந்த மஞ்சளோட வாசம் வரும் சாப்பிட போக்கல. மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இந்த கேக் அடிக்கிற விஸ்கத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் அதாலேயும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலும், அதுவும் சரியான மட்டும் ஈஸியாக தான் இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி விஸ்கால் தான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சொட்டு சொட்டு போல் தண்ணியை சேர்த்துட்டு சுருட்டப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை. தோசை மாவு மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் மாவை கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ண விட்ருவோம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு ஊற்றுற மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. சின்ன சின்ன கட்டி வலி இருந்தாலும் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க, அதுவும் இல்லாமல். அப்போ தான் எங்களுக்கு சுருட்டப்பதுக்கு நல்ல மெலிசாக ஊற்றி எடுக்கலும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சம்பளை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இப்போ தாச்சொண்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாவினத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க, கேரமலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. தேங்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீனி எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதை அடுப்பை குறைச்சே வச்சிட்டோம்னா அந்த அருவால் தண்ணி மாதிரியாகவே அப்படியே கரைஞ்சி வந்துடும். நீங்கள் சம்பல் செய்கிற டைமுக்கு தான் கொஞ்சம் கிட்டே நின்று பார்த்து கொள்ளணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னாலே கருகிரும், அதுக்கப்புறம் சம்பலும் எங்களுக்கு கசப்பாகிரும். அதனால் கிட்டே நின்று அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு காட்டிலும் கொஞ்சம் கிண்டி விட்டு கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி கேரமலைஸ் ஆவினத்துக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அது துருவி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவலை அந்த கேரமலில் சேர்த்துக்கோங்க. இப்போ கேரமலையும் தேங்காய் பூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டிலும் கிண்டியே விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சம்பல் எங்களுக்கு ரெடியாகியாச்சு. இந்த கலருக்கு வரணும் சம்பல். இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருந்த மாவும் நல்லா ஊறி கட்டிகள் இல்லாமல் சாஃப்டாகவே கரைஞ்சி வந்திருக்கேன். நான் தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறதுக்காக இப்படி ஒரு கொட்டன் புடவை துண்டத்தை எடுத்துக்கிறேன். ரப்பர் பேண்ட் போட்டு ரவுண்டாக கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஆயில் தேய்க்கிற ப்ரஷ் இருந்தால் அதாலே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடாவினத்துக்கு பிறகு எண்ணெயை வளைச்சி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றி எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். மாவை ஊற்றிட்டு இப்படி மெலிசாவே கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இலை மாதிரி நல்லா மெலிசாவே வரணும், அப்போ தான் சுருட்டப்பம் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை குறைச்சே வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. அடியில் கோல்டன் ப்ரௌன் கலராக விட்டுறவானா, அப்போ எங்களுக்கு சுருட்டாப்பத்துக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த மேலையால் வைக்கிற வெள்ளை கலரெல்லாம் போய் ஒரு மாதிரி மஞ்சள் கலருக்கு எங்களுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே விளங்கும் அந்த வெள்ளை கலரெல்லாம் மறைஞ்சி ட்ரை ஆகி வாரது. பாருங்கள், நாங்கள் ஊற்றின மாவு கலரெல்லாம் மாறி ட்ரை ஆகி இந்த கலருக்கு வந்திருக்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். கொழும்புல எல்லாம் இந்த சுருட்டாப்பம் காலை சாப்பாட்டுக்கு சரியான மட்டும் ஃபேமஸ். கடையில் 60 ரூபாண்டு விற்கிறாங்க. அதை விட நாங்கள் வீட்டிலே செஞ்சிட்டோம்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சல்லியை மிச்சம் பண்ணின மாதிரியும் இருக்கும்.
இப்போ அதை பிளேட்டில் வச்ச உடனே சுட சுட சம்பளையும் சேர்த்துக்கோங்க. சம்பளம் வைக்க போக்கல முன்னுக்கு துண்டுலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு சுருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி கைகளாலே சம்பளை அந்த ஓரத்துண்டுகளுக்கும் விரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு கடித்து சாப்பிட போக்கல எல்லா இடமும் சம்பல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுருட்டி எடுத்துட்டோம்னா சுருட்டாப்பம் ரெடி ஆகியாச்சு. சம்பல் ஓரத்துண்டுவலால் வார மாதிரி இருந்துச்சுண்டா நீங்கள் சுட சுட சுருட்டினோடனே அந்த ஓரத்துவலை ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ அது சுட சுட இருக்கக்குள்ளே எங்களுக்கு ஒட்டி பற்றும் கம் மாதிரி. இப்போ நான் மறுபடியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு மெலிசாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது எவ்வளோக்கு மெலிசாக வருதோ அந்த அளவுக்கு சுருட்டாப்பம் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறவே எடுத்துக்கோங்க. அலுமினியம் தோசைக்கல் தான் என்கிட்ட இருக்கி, அதுதான் கொஞ்சம் ஒட்டி பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட தோசைக்கல் நான்ஸ்டிக்கில் இருந்தால் அதிலே செஞ்சு எடுத்துக்கோங்க. அது இதை விட சரியான மட்டும் ஈஸியாக இருக்கும், கலண்டு வந்துடும் ஒட்டாமல். இப்போ பாருங்கள் நான் காட்டுற மாதிரி இந்த கைகளெல்லாம் விளங்குற மாதிரி மெலிசாக வரணும். இது மாதிரி தான் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கொள்ளணும். சுருட்டாப்பத்துக்கு கனமாக ஊற்றிட்டிங்கன்னா தோசை மாதிரி ஆவிரும், அது நல்லாவும் இருக்காது, கடித்து சாப்பிட போக்கல. இப்படி மெலிசா இலை மாதிரி வந்தால் தான் எங்களுக்கு அந்த சுருட்டாப்பத்துட்டு டேஸ்ட்டே வரும். மெயினாகவே ஊற்றி எடுக்க போக்கல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிட்டுண்டா என்னமோ தோசைக்குள்ளுக்கு சம்பளை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் காட்டின முறைகளில் இதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டான சுருட்டாப்பம் கிடைக்கும். எங்களோட வீட்டில் சுருட்டப்பம் செய்கிறேன்டாலே போதும், பாபா பிளேட்டை தூக்கிட்டு ஓடி வந்துடுவார், எனக்கு 4 வேணும், எனக்கு 5 வேணும் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே கூடுதலாகவே சுட மாட்டேன், வீசுவாங்கண்டு. ஆனால் எப்போ சுட்டாலுமே இது போதாமல் தான் போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபிகள் போடுறதுக்கு மீக்கிறேன் இந்த சேனலில். அதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னா கட்டாயம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சிம்பிளான டேஸ்ட்டான ரெசிபிகளெல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ எங்களோட டேஸ்ட்டான சுருட்டாப்பமெல்லாம் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் பிச்சு காட்டு எப்படி ஜூஸியாக இருக்கிண்டு. உங்களுக்கு இதே மாதிரி வரணும்னா நான் காட்டின மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுண்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நான் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.